குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். அந்த கோயம்புத்தூர்காரரை கண்மையா வண்டிக்கிறேன். கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்க வேலை செய்ய முடியும். கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்க வேலை செய்ய முடியும். பெரிய ஆளுங்க இருந்தா நாங்க அவங்கள வச்சு வேலை செய்ய போறோம். யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு விஜய் என்ன வேலை பார்த்திருக்காப்ல. இதுக்கு ஏன் ஒரு கண்டன அறிக்கை தெரிவிக்கணும்? யாரு கூப்பிட்டு போட சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் பயன்படுத்தினதுல அது குற்றம் இருக்குன்னா அந்த கட்சியில பாதி பேர் குற்ற குழந்தைங்க தான். அதனால இந்த கட்சியை தடை பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஊர்லதான் இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, எங்க அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஓட்டு இல்ல அப்படிங்கிறான். எப்படா இருக்கும்? எஸ்ஐஆர் வீட்டுக்கு வரும்போது என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தியா? நான் இந்த ஊர் தானே ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? லூசுங்களா இப்படி பண்ணாதீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்கணும்ல. ஏன்னா அவருக்கே அது தெரியாது. அதனால இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நானும் கெஸ் பண்ணதுதான். என்னென்ன விபரீதங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. இல்ல விஜய் ட்வீட் போட்டுருக்காரு, பெரிய வரலாற்று சாதனை சொல்றாரு. ஆமா, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது நான் வந்ததுனாலதான். ரெண்டாவது அசாம்லயும் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. மேற்கு வங்கம் இருக்கிறதுலே அங்கதான் அதிகம். அங்க விஜயும் ஆதவ போயிட்டு வந்தாங்களா இல்ல புசியானது போயிட்டு வந்தாப்லையா? டேய் முட்டா பயல்களா, இதுக்கு காரணம் எஸ்ஐஆர். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற ஊடகவியலாளர் திரு சேகோர் அவர்கள். வணக்கம். 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 குறிப்பா ஒரு 2-3 நாட்களாக பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போல் ஆன, அதாவது ஓட்டு போட்ட நாள் மறுநாள் இருந்து பாத்தீங்கன்னாக்க வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது, அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் படுபயங்கரமாக ஊடகங்களை கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வேற, எஸ்ஐஆர்ல இருந்து எஸ்ஐஆரின் ஓட்டு கணக்குங்கிறது வேறங்கிறது உறுதியை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அவர்கள் அதை பெருசுபடுத்துகிறார்கள். அதே மாதிரியே அவங்க கட்சிகள் நிறைய புகார்கள் வருகிறது. வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, திரும்ப கொடுக்கலன்னு புகார் வருது. முதல் கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒண்ணு என்னன்னா, வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனில இருந்து முந்தா நாள், அதாவது வாக்கு செலுத்துற முன்னாடி சாயங்காலம் மேல எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா, நீங்க போன் அடிச்ச ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பூத் ஏஜென்ட், இப்படி போட்ட பிஆர்ஓ, பூத் பிஆர்ஓ யாருமே போன் எடுக்கல, முக்காவாசி பேரு. அதுல பதறிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, நாம ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஓவர்டேக் பண்ணி ரெண்டாவது ஒருவன் தான் பிளான் பண்ணோம். ஆனா இன்னைக்கு மூணாவது கூட வருமானு தெரியல, பூத் ஏஜென்ட் யாருமே போன் எடுக்கல அப்படின்னு தகவல் மேல தகவல்ல விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பாதி பேர் பணப்பட்டுவாடா, பாதி பேரு வேலை போயிருக்கு அதிமுகட்ட, பாதி பேரு நம்மளெல்லாம் இவ்வளவு பெருசா நம்ம எல்லாம் அதான் நம்ம ஒரு செய்தியே வந்துச்சு, 25,000 ஃபேக் பூத் ஏஜென்ட்னு. அப்ப இது எல்லாமே பார்த்துட்டோம். ரெண்டாவது, பல பூத்துக்குள்ள விசில் சின்னத்துக்காக உட்கார வேண்டிய பூத் ஏஜென்ட்டே காணும். சரி, உள்ளதா இல்லைன்னா வெளியில ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புற இடத்துலயாவது இவங்க உட்கார்ந்து இருக்கணும். பெரிய கரிஸ்மேட்டிக்கு நாங்க அவ்வளவு இருக்கோம், சந்து முந்தலா இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவனுங்க பல இடங்கள்ல பூத் ஏஜென்டா போட்டு அந்த சேர் போட்டு உட்காந்து ஸ்லிப்பு கொடுக்கறது கூட ஆள் இல்ல. பல இடங்கள்ல ஆள் போட்டா கூட அவனுக்கு தண்ணி கிண்ணி வாங்கி தரது கூட ஆள் இல்ல. பாஜக காரன் தண்ணி தரான், அதை வீடியோ எடுத்து கேவலப்படுத்துறான். இங்க பாருங்க, தாவேகாவில இருந்து ஒரு ஆள் எதிர்பூத்துல இருந்து எங்கிட்ட தண்ணி வாங்குறாரு பாருங்க, இதுதான் நிலைமை, இவங்க நிலைமை அப்படின்னு கேவலப்படுத்துறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, இவங்க பிளான் பண்ணது என்னன்னா, நம்ம காலையிலேயே அறபறையா போய் எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சிருவோம், ஒரு மாசா காமிச்சிருவோம், அது நமக்கு என்ன போது நமக்கு ஒரு ரிசல்ட்டை தரும். இவங்க குருட்டுத்தனமா பண்றாங்க. அதெல்லாம் பழைய காலத்துல சீட்டா கடைசி இருக்கிறது என்றது. இந்த ஸ்கூல்ல தான் டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணவங்களா நோட்டை புக் மேல வைங்க, டேபிள் மேல வைங்கன்னா, நம்மால் என்ன பண்ணுவோம், வைக்க போகும்போது ஏற்கனவே ஒரு நோட்ல எழுதி இருக்குன்னா அதை கடைசியில வைப்பா நம்மால். ஏன்னா கடைசியில கரெக்ஷன் பண்ணட்டும் அப்படின்னு வைப்பா. வச்சுட்டு வேற ஒரு நோட்ல ஹோம்ஒர்க் எழுதிடுவான். மிஸ் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்றதுக்குள்ள மிஸ் நோட்டை மாத்தி வச்சுட்டு டக்குன்னு அதை போய் மாத்தி வந்துருவான் எழுதுனதை. அப்படி இவங்க கணக்கு போடுறாங்களா, லூசுத்தனமா போடுறாங்களான்னு தெரியல. இது ரெண்டாவது, போன தடவை போட்ட வாக்காளர்களோட இந்த வருஷம் போட்ட வாக்காளர்களோட டேலி பண்ணி பார்த்தா வெறும் 20 லட்சம் பேர் தான் அதிகமா இருக்கு.
வெறும் 20 லட்சம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய கிரேஸ் கிடையாது. ரெண்டாவது, அசாம்லயும் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. இப்ப இன்னொரு மாநிலத்துல தேர்தல் நடந்து முடிச்சு, அங்கேயும் வாக்கு சதவீதம் மேற்கு வங்கம் அங்கேயும் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அங்க விஜய் போயிட்டு வந்தாரா? 93 ஆச்சு. அங்க 93 இருக்கிறதுலே அங்கதான் அதிகம். அங்கட விஜயும் ஆதவர்ஜனாவும் போயிட்டு வந்தாங்களா, இல்ல புசியானது போயிட்டு வந்தாப்லையா? டேய் முட்டா பயல்களா, இதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தாண்டி இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னா கொரோனா தான் முழு காரணம். பிப்ரவரி மாசம் எல்லாருக்கும் ஊரடங்கு போடப்படுது, மார்ச் மாசமும் ஊரடங்கு, ஏப்ரல் மாசம் ஊரடங்குல தளர்வு வருது, தேர்தல் பிரச்சாரம் அறிவிக்கிறாங்க. கட்டுப்பாடுகளோட தேர்தல் பிரச்சாரம்னு தேர்தல் ஆணையம் அந்த நேரத்துல ஒரு கிடுக்குப்படியே புடிச்சிருந்துச்சு. அதாவது பிரச்சாரமே எப்படி நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம், சொன்ன எண்ணிக்கைகளை தாண்டி தேர்தல் பிரச்சாரம், இடுக்கலாக மக்கள் சென்ற அது இங்க இருந்து பார்க்கும்போது செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் என்ன பதர்ஷம், ஐயோ இன்னும் இவ்வளவு நெருக்கிட்டு போறாங்க தேர்தல் பிரச்சாரத்துல, ஐயோ பரவிற போது கொரோனா அப்படின்னு வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தவங்க. பல வீடுகள்ல ஷட்டர் அடிச்சிருந்துச்சு, தகர ஷீட் அடிச்சு வெளியே ஒரு விடாம பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரங்கள்ல. இதெல்லாம் கூட ஒரு காரணம். போன வாட்டி பல பேர் பயந்து எலெக்ஷன்ல ஓட்டே போடாத காரணம் கொரோனா தான். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கு. சரி, இது இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், 4ஆம் தேதி ஒரு ரிசல்ட் ஒண்ணு வரும்ல, அது வரைக்கும் நம்ம அமைதியாகவும் கூட இருப்போம். ஏண்டா 20 லட்சம் பேர் அதிகமா இருக்கே, இவ்வளவு பேர் வேகமா போய் ஓட்டு போட்டது உன்ன மாதிரி ஒரு டுபா குரலா உள்ள வரக்கூடாதுங்கிறது தானே அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இல்ல விஜய் வந்து ட்வீட் போட்டுருக்காரு, ஒரு பெரிய வரலாற்று சாதனை சொல்றாரு. ஆமா, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது நான் வந்ததுனாலதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மே 4ஆம் தேதி அந்த ட்வீட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ரீட்வீட் பண்ணணும். ஐயா உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வந்தோம், உங்களை மாதிரி ஆளுங்க இனிமே அரசியல் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐயா நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாரும் ரீட்வீட் போடணும். அந்த அசிங்கத்தை பார்த்தே அரசியல் விட்டு ஓடி போயிடணும். அது நடக்கதான் போகுது. ஒட்டு மொத்தமா நம்ம தமிழ்நாடு முழுவதும் களத்துல போயிருக்கிறோம். தாவேக்கான்னு ஒரு கட்சி தெரியுதே தவிர அங்க இருக்கிற களத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி யாருக்குமே தெரியல. குருட்டாம்போக்குல போய் விசில போட்டுருவேன் அப்படின்ற சொல்ற அளவுக்கு முட்டாள் இல்ல தமிழ்நாட்டு மக்கள். அவனுக்கு தண்ணி வேணுமா, இல்ல பாதாள சாக்கடை பிரச்சனையா, இல்ல ஈபி பிரச்சனையா, இல்ல சாலை பிரச்சனையா, இல்ல தெரு பிரச்சனையா, இல்ல அது யாருக்கிட்ட கொண்டு போகணும், நமக்கு தெரிஞ்சது அதிமுகவா இல்ல திமுக வார்டு கவுன்சிலரா, யாரு இவன் வருவானா அவன் வருவானா, இப்படி பல அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி சென்டிமெண்டா பாக்கணும்னா, என் வீட்டுல வந்து கேதமா, இல்ல நல்ல விஷயமா, இல்ல மொய்கி எழுதுனா வந்து கொடுத்துருக்காங்களா, இவன் வந்துட்டு போயிருக்காரா, அப்படி பார்ப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி போன தடவை ஜெயிச்சுட்டு நீ வந்து நன்றி சொல்ல ஊருக்குள்ள வந்தியான்னு கேட்பாங்க. இப்படி பல சென்டிமெண்டா தமிழ்நாடு மக்கள் பார்ப்பாங்க. இதை தாண்டி தேர்தல் பிரச்சாரம் வரும்போது குறைஞ்சது ஒரு வேட்பாளர் 2 தடவையா அந்த தெருவுக்குள்ள பிரச்சாரம் பண்ணணும். என்ன நீ வரவே இல்ல, ஓட்டு மட்டும் உனக்கு போடணுமா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க. சென்டிமெண்டா இப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைமை ஆளுமை இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஆளுமை தாவேக ஆளுங்கள்லாம் உளவியலா எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் நெருக்கமானது இல்ல. சும்மா ஊருக்குள்ள ஒரு 4 பேரை சுத்தி வச்சுக்கிட்டு நான் பைக் எடுத்துக்கிட்டு குருன்னு ஓடிக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருக்க பசங்க தான். அந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான் கரிஸ்மாட்டிக்கு, நான் வந்து 248லயும் ஜெயிச்சிருவேன், விட்டா நான் 290லயும் ஜெயிப்பேன் அப்படின்னு இவரா நம்பர் அன்னைக்கு அள்ளி விட வேண்டியதுதான். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுசா ஒரு பிரச்சனை, அதாவது அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு அவர் வேட்பாளர் கேன் நின்றவங்க ஒரு பக்கம் புகார் கொடுத்துருக்காங்க, 6 கோடிக்கு மேல ஏமாத்தி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இப்ப என்ன புகார் கொடுத்துருக்காங்கனாக்க, குழந்தைகளை வந்து தப்பாக பயன்படுத்தினார் விஜய், அதாவது ஓட்டு கேட்பதற்கு அவளை தூண்டி இருக்கிறார், இது வந்து குழந்தைகள் மீது உள்ள உரிமை சட்டத்தின் கீழே ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க ஒருத்தர் கோயம்புத்தூர்ல புகார் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு திமுக தான் காரணமா, இந்த பழிவாங்க நடவடிக்கை என்ன எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த கோயம்புத்தூர்காரரை நான் கண்மையா வண்டிக்கிறேன். கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் நாங்க வேலை செய்ய முடியும். பெரிய ஆளுங்க இருந்தா நாங்க அவங்கள வச்சு வேலை செய்ய போறோம். யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு விஜய் என்ன வேலை பார்த்திருக்காப்ல, இதுக்கு ஏன் அவர் கண்டன அறிக்கை தெரிவிக்கணும்? அந்த ரூல் எல்லாம் இவங்களுக்கு தகர்த்து. ஆமா, ஆமா, அது வந்து காரணம் வந்து திமுக, அப்புறம் இங்க மத்திய பாஜக, ஐநா சபையும் இதுக்கு பின்னாடி தொடர்புல இருக்குன்னு நினைக்கிறேன். நாசா கூட இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கு, இது ஐநா சபை தொடர்புல இருக்குன்னு எல்லாமே இழுத்து விடுவாங்க. ஆனா கட்சியில குழந்தைகள் இருந்தா குழந்தைகளை வச்சுதானே பண்ண முடியும். அதனால இந்த தளர்வுகளை தாவேக்காவுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அடுத்த தேர்தல இருந்து நம்ம வந்து விளக்கிடுவோம்.
மழலையர், அதாவது 5 வயது குறைந்தவர்கள் கூட தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் விஜய்க்கு மட்டும் அப்படின்னு ஒரு தளர்வுகள் வந்து கொடுக்க சொல்லி நம்ம தேர்தல் ஆணையத்தை ஒரு முறையா வந்து கொடுப்போம். இல்ல இந்த புகார் கொடுப்பது ஒருவேளை எலெக்ஷன் கட்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு இருக்கான ஒரு கேள்வி இயல்பா வருதுல்ல. அது ரொம்ப ரேர் தோழர், அது ரொம்ப பெரிய ரேரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு எம்பி ரவீந்திரநாத்னு நினைக்கிறேன், அவர் மேல புகார் கொடுத்தது தேர்தல் நடந்தப்ப. ஆனா அவருக்கு தீர்ப்பு வந்தது எப்ப அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தீர்ப்பு வந்துச்சு. அவருடைய பதவி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த விசாரணை காலம்ன்றது தேர்தல் ஆணையம்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து பாசிபிளா ரொம்ப வேகமாலாம் செயல்படக்கூடிய அமைப்பாலாம் நமக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தல் நடந்துச்சுன்னா ஓவரால் போலிங் எப்ப சொல்லும் தேர்தல் ஆணையம்? அன்னைக்கு நைட்டு சொல்லும், அதிகபட்சமா மறுநாள் காலையில சொல்லும். இன்னைக்கு தேர்தல் தேதி முடிஞ்சு இன்னையோட 3வது நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் தேர்தல்ல ஓவரால் போலிங்க தேர்தல் ஆணையம் அபிஷியலா வெளியிடவே இல்லை தமிழ்நாட்டுல. அப்ப இது என்ன வேகத்துல செயல்படுது? இது ஒரு பட்டன்ல சொல்ல வேண்டியது தானே. இதையே சொல்ல வக்கு இல்ல, நாங்க நாடு முழுவதும் ஒரே கட்டத்துல தேர்தலை புடுங்க போறோம், அப்படி பண்ண போறோம், இதை பண்ண போறோம்ன்றதுல என்ன சாத்தியம் இருக்கு? எல்லா தேர்தலையுமே எல்லா மாநிலங்கள்லயுமே ஓவரால் போலிங் எவ்வளவு ஆச்சுங்கிறத அன்னைக்கு நைட்டே சொல்லுவாங்க. ரொம்ப சில தொகுதிகள்ல சொல்ல முடியாதுங்க, நைட்டு 10 மணி 11 மணிக்கு நடந்துச்சு அப்படின்னா ஓகே, மறுநாள் காலைல 9 மணிக்காச்சும் சொல்லணும்ல. இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. அப்ப இது என்ன வேகத்துல செயல்படுது? நம்மளா ஒரு புரிதலுக்கு வர வேண்டியதுதான். பின்னாடி இவங்க அரசியல் கூட பண்ணலாம், நீங்க வந்துட்டு தோக்கறது அசிங்கமா போயிரும், தெரிஞ்சிருக்கும், உள்ளடி வேலை பார்த்திருப்பாங்க. அதனால என்னன்னா நீங்களா இப்படி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அது வந்து எப்படி சொல்றது, இந்த கௌரவமான தோல்வி, அப்படி ஏதாவது வெற்றிகரமான தோல்வின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளா ஒரு உருட்டிக்கலாம் அப்படி கூட பிளான் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இவனுங்க. குறுக்கு வழியில என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யக்கூடிய ஆளுங்க. குறுக்கு வழியில ஜெயநாயகன் ரிலீஸ், குறுக்கு வழியில வீடுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்ணாம எல்லா மத கோவில்லையும் போய் உருண்டு புரண்டு அழுது அன்னதானம் சாப்பிட்டு வர்றது. அடுத்து குறுக்கு வழியிலன்னு பார்த்தா கடைசி நேரத்துல கரூரை பத்தி பேசி அழுதுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு ஓடுறது. இது எல்லாமே குறுக்கு வழி தானே. நேர்மையா ஒரு விஷயத்த பேசக்கூடிய தன்மை இல்லாதவங்க தானே. அதனால இதையும் பண்ணக்கூடிய ஆளுதான். எப்படி நீ மண்ணை கவ போறது உறுதி. அதனால என்ன செய்யறேன்னா, நீ ரிஜெக்ட், மக்கள் ஒண்ணு ரிஜெக்ட் பண்ற முன்னாடி தேர்தல் ஆணையம் ஒண்ணு ரிஜெக்ட் பண்ற மாதிரி வச்சிருவோம் அப்படின்னு கூட நீங்க பிளான் பண்ணுவாங்க. இல்ல என்ன இருந்தாலும் வந்து அவர் பழிவாங்க நடவடிக்கையாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மேல அவங்க வேட்பாளர் புகார் தர்றாங்க. இப்ப குழந்தைகளை பயன்படாதுன்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர் புகார் தராது. இப்படி தொடர்ந்து புகார் தருவது சரியான்றேன் தோழர். இது எல்லாமே திட்டமிட்ட புகார் தான் தோழர். இது எல்லாமே தன் மீது வரணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைதான். எப்படி இப்படி அடுக்கடுக்கா ஒரு 8 இடத்த பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே பர்மிஷன் கேட்க வைக்கிறது. ஆனா 6 இடத்துக்கு மட்டும் போறது, 6 இடத்துல கேட்டு 4 இடத்துக்கு போறது, 4 இடத்துல விதிகளை மீறி வழக்கு வாங்குறது, இது எல்லாமே திட்டமிட்டு செயல்தான். நீங்க உதயநிதி அவர்கள் 6 இடம் கேட்கிறாரு, 6 இடத்துல நீட்டா போயிட்டு நீட்டா வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி 6 இடத்துல கேட்கிறாரு, நீட்டா போயிட்டு நீட்டா வர்றாரு. சீமானும் அப்படிதான். விஜய்க்கு மட்டும் ஏன் பிரச்சனை? ஏன்னா சொன்ன விதிகளை எல்லாத்தையும் மீறிட்டு நான் அவங்கதான் காரணம் அப்படின்னு திருப்பி விடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் பயன்படுத்தினதுல அது குற்றம் இருக்குன்னா அந்த கட்சியில பாதி பேர் குழந்தைங்க தான். அதனால இந்த கட்சியை தடை பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால இது வந்து முக்காவாசி பேரு நேத்து இன்னைக்கெல்லாம் பாக்குறேன், இப்படிங்கிறான் என்ன செய்யறான்னு பார்த்தா ஓட்டு இல்லையா, ஓட்டு இல்ல, நான் வந்து எவ்வளவோ இந்த ஊர்லதான் இருக்கேங்கிறதுக்கு எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, எங்க அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஓட்டு இல்ல அப்படிங்கிறான். எப்படிடா இருக்கும்? எஸ்ஐஆர் வீட்டுக்கு வரும்போது என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தியா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வராங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் ஆதரவுன்னு ஓடுது, அதிமுக கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து தனியா அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதை எதிர்க்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றாங்க. இவன் மட்டும்தான், விஜய் மட்டும்தான் உன் கட்சியில இருக்கிறவங்களுக்கு விளாக் வீடியோ போட்டாரு. ஹவு டு ஃபார்ம் ஃபில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு விளாக் வீடியோ போட்டாரு. 10 நிமிஷம் வீடியோ அது. அந்த 10 நிமிஷம் வீடியோல எந்த இடத்துலயுமே தேர்தல் ஆணையனோ இல்ல பாஜகனோ எதுவுமே இருக்காது. யாரோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், சின்ன பசங்க புது வாக்காளர்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, கையெழுத்து சரியா போடுங்க, டேட் ஆஃப் பர்த் சரியா போடுங்கன்னு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது உங்க கட்சி தலைவன் தான். அப்பயாவது நீ புத்தியை யூஸ் பண்ணி படிச்சிருந்தா நீ போய் பண்ணிருக்கலாம். அப்பயும் விட்ட. போராட்டம் நடத்துறாங்க, யாரோடி உன்னோட புருஷன் ஒரு போராட்டம் வேற நடத்துறாங்க, அப்பயும் போகல.
அதுக்கும் போய் அப்பயாவது ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கலாம். சரி எஸ்ஐஆர்ல இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க, மீதி இவ்வளவு வந்திருக்குன்னு ஒரு செய்தி வருது. சரி வருதுல்ல, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் சேர்க்கலாம், மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அப்பயாவது நீ போய் கிழிச்சிருக்கணும். அப்பயும் போகல. இப்போ வந்து இப்படிங்கிறான். அதுல ஒண்ணு சேர்க்கிறான் பாருங்க. விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்துக்காக நாலாத்தூர் முக்கு சந்துல கடைசி வீட்டுல இருக்கிற என்ன தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு என் வாக்க நீக்கிருச்சு அப்படிங்கிறான். ஏடா தேர்தல் ஆணையத்துக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லையா? நாங்க அது எப்படி எதிர்க்கிறோம்? ஒட்டுமொத்த திட்டத்தையும் எதிர்க்கிறோம். இவரை மட்டும் எதிர்த்துச்சுன்னு பல பேர் வீடியோ போடுறான். இதுல ஃபாரின்ல இருந்து வந்து படிச்ச முட்டாளுங்களா வந்து அழுதுட்டு போறானுங்க. எனக்கு ஓட்டு இல்ல 1 லட்சம் செலவாயிருச்சு, டிக்கெட் வந்துட்டு போயிட்டேன். உனக்கு ஓட்டு இல்லைங்கிறது பிரச்சனையா இல்ல 1 லட்சம் செலவாயிருச்சுங்கிறது பிரச்சனையா? என்னென்ன அத்துடைய அக்கப்போரெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. ஓட்டை எப்படி ஃபில் பண்ணி தரணும்னு கூட அவங்க கட்சியில ஆளு தெரியல. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி தன் தந்தைகிட்ட வந்து நீங்க ஓட்டு அண்ணனுக்கு போடு, இல்லைன்னா உனக்கு விச வச்சிருவேன்ற வீடியோக்கள் வெளிவருதுல்ல. அப்ப இந்த இளம் வாக்காளர்கள் அப்பா அம்மாவே மாற்றக்கூடிய அளவுக்கு தீவிரமா இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இன்னொரு பொண்ணு பேசிருக்காங்க, நாளைக்கு ஸ்டாலின் மட்டும் வந்துச்சுனாக்கா நான் வந்து நானும் செத்து போயிருவேன், பிள்ளைகளுக்கும் விஷம் முடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? தவறான எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது 104 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டியது. மறுமுனையில் அரசு அதிகாரிகள் உங்களுடன் அக்கறையுடன் பேசி உங்கள் மனதை காப்பாற்றி மாற்றுவதற்காக பாசத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். யாருக்காவது அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா ஏதாவது தப்பான முடிவு எடுக்க முன்னாடி 104 எண்ணுக்கு கால் பண்ணுங்க. ஒரு விழிப்புணர்வா சொல்ல வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? விஜய் போய் எல்லா வீட்டையும் காப்பாத்துவாரா? நம்ம அடுத்த தேர்தலை பாத்துக்கலான்னு. அந்த ஆளு செத்தாலே வரமாட்டான். இந்த திருவள்ளூர்ல ஒருத்தன் விஜய் வண்டியில போய் மாட்டி காலை உடஞ்சு எலும்புல படுத்து கிடக்கான். எனக்கு கால் எலும்புக்கு செலவு பண்ணணுங்கிறான். விஜயை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம்ங்கிறது பிச்சை காசு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட 1 இயர் ஆனுவல் இன்கம். அது எப்படி அவன் சரி பண்ணுவான்? விஜய் வீடியோ போடுறான், உடனே விஜய் கிளம்பி வந்துருவாரா? மயிர வருவார். அவ்வளவுதான். பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு தம்பி. இனிமே அவர் வெளியே தட்டி எழுப்புறது கஷ்டம். நீ 100 வீடியோ போட்டாலும் வரமாட்டாரு. அப்ப நீங்க வந்து இவர் எந்த இடத்துல கேட்டகரியில நம்ம வைக்க முடியும்? இவர் போய் இவரெல்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாரு. இது வந்து எம்ஜிஆர் பாணி. இது வந்து எம்ஜிஆர் என்னன்னா, உடல்நிலை சரியில்லாம வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க ஏராளமான சாலை ஓரங்கள்ல கோவில்கள் சர்ச்சுகள் உருவாகுது. அப்ப தீக்கால என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு நாளா நம்ம பார்த்து பாதுகாத்த அந்த சமூக நீதி, அந்த எல்லாத்தையும் மூட நம்பிக்கை எல்லாத்தையும் இந்த ஆளு உடைக்கிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க தீக்குளிச்சு இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க, விரலை வெட்டி இருக்காங்க, மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்படி பல வேலைகள், கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க எம்ஜிஆருக்காக. அதே ஃபார்முலாவை தான் விஜய் எடுக்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் என்ன செய்வாருன்னா, அதிமுக எம்ஜிஆர் அப்படின்னு பச்சை குத்துன்னுவாரு. எதுக்காக? வேற கட்சிக்கு போனா அசிங்கம், அதனால பச்சை குத்துன்னுவாரு. இன்னைக்கு விஜய் வந்தோடனே எத்தனை பேர் விசில் சின்னத்தையும் தாவேக்கான்னு பச்சை குத்துறான்? எங்க இருந்து வருது இந்த ஃபார்முலா? இது ஒரு முற்போக்கு சிந்தனையில இருந்து, லூசுங்களா இப்படி பண்ணாதீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்கணும்ல. ஏன்னா அவருக்கே அது தெரியாது. அதனால இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நானும் கெஸ் பண்ணதுதான். என்னென்ன விபரீதங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு பெற்றோர்களுமே இதை உடனே கொஞ்சம் கான்சியஸா பாத்துக்கணும் பசங்களை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதை போய் ஒரு அரசாங்கத்துக்கிட்டயோ ஒரு காவல்துறையிட்டயோ போய் சொல்ல முடியாது. எந்த பெட்ரூம்குள்ள எவன் என்ன பண்றான்னு தெரியாது, என்ன தப்பான முடிவு எடுக்க தெரியாது. போய் காவல்துறை எப்படி போய் தட்டி காத்து உள்ள ஒண்ணு வர போறோம். வந்து வீட்டுல இருக்கவங்க தான் அதை பாதுகாத்தாகணும். புரியுது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கி மண்டிக்கிறோம். ஓகே தோழர்.